வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 தடவை வந்து அகாடமி அவார்டு, 2 தடவை வந்துட்டு பிரிட்டிஷ் ஃபிலிம் அவார்டு, 4 தடவை கோல்டன் குளோப் அவார்டு, அப்புறம் 2007 டைம்ஸில் வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாக வந்துட்டு பேர் எடுத்தவங்க தான் ரீனே ஜெல்வகருங்க. இவங்க பார்க்க மட்டும் க்யூட்டாக இருக்க மாட்டாங்க, இவங்க பேசுகிறது பண்ணுறது எல்லாமே பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஒரு தரமான ஹீரோயின்னு சொல்லலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து இவங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் ஆனதுனால இவங்க பெருசாக படம் நடிக்கிறதில்ல. பட் ஸ்டில் அப்பப்போ ஏதாவது 1-2 படம் வந்துகிட்டு இருக்கு. இவங்களை ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நம்ம வீடியோ எடிட்டர் பார்த்துட்டு அதை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ நாங்கள் போய் சேர்ந்து ஒரு சில படங்கள் பார்த்ததுக்கப்புறம் வாவ் நல்லா இருக்கே, இவங்களுக்கே நம்ம லிஸ்ட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி இந்த லிஸ்ட்டோட வந்திருக்கிறோம். சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தயங்க வேணாம். நல்ல நல்ல வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது மை ஓன் லவ் சாங். 2010 வந்த இந்த படத்தை ஒரு ட்ராமா அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கோரமான ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்க வந்து வீல் சேர்லேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி போயிடுது. இவங்களுக்கு உறுதுணையாக இவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்பயுமே கூட இருப்பார். அவர் வந்துட்டு கோஸ்டோட பேசக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி கொண்டவர். விச் மீன்ஸ் ஏஞ்சல்ஸ் கூடயும் டீமன்ஸ் கூடயுமே வந்து பேசுவார்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்னொரு லேடி தன்னுடைய ஹஸ்பண்டை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் சந்திக்கும் போது அவங்க ஹஸ்பண்டை தேடி போகிற அந்த சமயங்களில் வந்துட்டு போகிற வழியில் இருக்க அந்த ஏஞ்சல்ஸ்கிட்டையும் டீமன்ஸ்கிட்டையும் பேசுறது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு மெயினாக வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த உணர்வோடு நீங்கள் ட்ராவல் பண்ண அப்படி தான் அந்த படம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது மை ஒன் அண்ட் ஒன்லி. 2009 வந்த இந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் பயோகிராஃபி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மனசோடைஞ்சு போயிடுறாங்க. இவர் வந்து ஒரு பொண்ணு கூட ஏமாத்திருந்தால் பரவாயில்ல, பல பெண்களோட தொடர்பில் இருந்த காரணத்தினால இவங்க கூட இனிமேல் வாழக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இவங்களுடைய 2 பசங்களை வந்து அழைச்சிக்கிட்டு அந்த ஆளை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு தன்னோட குழந்தைங்களோட வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பசங்களோட போகிற சமயத்தில் இவங்க வந்துட்டு போகிற பாதைகளில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அண்ட் மேற்கொண்டு வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் நல்லாயிருக்குங்க. அந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு படம். ஏன்னா இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மூவியே கிடையாது. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஸ்பானிஷ் மூவி. அதை இங்கிலீஷில் டப் பண்ணி யூரோப்பில் ரிலீஸ் பண்ணாங்க, அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப பிரபலமாச்சுன்னு சொல்லலாம். ஸோ கதைக்கிழமை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க காரணத்தினால இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது ஜூடி. 2019 வந்த இந்த படத்தை வந்துட்டு ஒரு பீரியாடிக்கல் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1939-40 காலகட்டங்களில் வந்துட்டு ரொம்ப ஹிட்டாக இருந்த ஒரு ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஜூடி கார்லாண்ட் தான். இவங்க வந்து விசர் ஆஃப் ஆஸ் அப்படின்றதுல வந்து அந்த டைமில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்க வந்து ஒரு பெரிய சிங்கர் அண்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மர், ட்ராமாஸில் கூட அப்பப்போ பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு வச்சுங்களேன். இவங்க வந்துட்டு லண்டனை விசிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, பெரிய அளவில் ஃபேன்ஸு, பாட்டு, ஒரு ஜாலியாக வந்துட்டு ஒரு மியூசிக்கல் ட்ராமா மாதிரி இந்த படம் போகும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவங்க அந்த கான்சர்ட்டுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிற அந்த நைட்டு வந்துட்டு ஒரு அழகான மியூசிஷியனை சந்திக்கிறாங்க. அவன் மேலே வந்துட்டு காதல் வயப்படுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க காதல் கதை அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக வந்து அப்படியே நல்லா காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். பட் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, ஸ்பாயிலருங்க, ஸ்கிப் பண்ணியிருக்க வேணும்னா, இப்போ அவங்க ஒரு பையன் மேலே காதல் வயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்ல, அவனுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும். பட் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓல்டான மாதிரி ஒரு இதில் காட்டியிருப்பாங்க படத்தில். என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அவங்களுடைய 5வது புருஷனாங்க. அதாங்க எனக்கு ஒரு மனசு இதாகிடுச்சு. அதை மட்டும் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா அதை கண்டுக்காதீங்க. அதெல்லாம் ஆகாஷ் வந்து ஸ்பாயிலர் போட்டான்னு முன்னாடி சொல்லிட்டேன்ல. சரி, இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்துட்டு 7ங்க. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது பிரிட்ஜெட் ஜோன்ஸ் டைரி. 2001 வந்த இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜெட் ஜோன்ஸ் அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோயின் வந்துட்டு நான் ரொம்ப அழகாக இல்லை, எனக்கு வந்துட்டு பசங்களே கிடைக்க மாட்டாங்க, நான் ரொம்ப சிங்கிளாக இருக்கேன் அப்படின்ற ஒரு டிப்பிக்கல் இந்தியன் மேன் வந்துட்டு என்ன உணர்வானோ அந்த உணர்ச்சியை வந்துட்டு அங்கே அந்த பொண்ணு வந்து உணர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைரி வந்து எழுத ஆரம்பிக்க போகிறோம். இந்த டைரியில் வந்துட்டு நம்ம எல்லாமே உண்மையை சொல்லணும், நம்மளை வந்துட்டு நம்மளே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ரெடம்ஷன் ஆர்க்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து தன்னைத்தானே வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான பல ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லா விஷயங்களையும் பொய் இல்லாமல் அப்படியே உண்மைத்தனத்தோட அந்த டைரியில் வந்துட்டு இவங்க எழுதிட்டு வராங்க. இந்த சமயத்தில் இவங்க லைஃப்பை வந்துட்டு 2 காதல் கதை வந்துட்டு கடந்து போகுது. இந்த காதல் கதையும் அந்த டைரியும் சந்திக்கும் போது படம் சூடு பிடிக்கும். அது என்ன அப்படின்றத படத்தை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்குது ஜெர்ரி மெக்வேரி. 1996 வந்த இந்த படத்தை ஒரு ஸ்போர்ட் ரொமான்ஸ் ஃபீல் குட் ஃபிலிமாக எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பார். என்னதான் வந்துட்டு இவருக்கு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் இருந்தாலும்,
பெரிய அளவில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இவருடைய தொழிலை பண்ணிட்டு இருந்தாலும் இவர் வந்துட்டு ஒரு அண்டர் வேர்ல்டில் இருக்க ஒரு ஆளாக தான் இருக்காரே தவிர தன்னுடைய செய்கிற வேலைக்கு வந்துட்டு கிரெடிட்ஸ் பெருசாக கிடைக்கிறது இல்லை, நம்மளை யாருமே வந்துட்டு அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த வெறி வந்துட்டு இவர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் கட்டமைப்புலேருந்து நம்ம வெளியே வந்து நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டு இவர் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இவர் யாருமே நம்ப மாட்டாங்க. இவருக்கு ஒன்ஸ் கிளைண்ட்டாக இருந்தவங்க கூட இவருக்கு வந்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தன்னுடைய லைஃப்பை வந்துட்டு திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த சமயத்தில் இவருடைய கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு உறுதுணையாக நிற்கிறது நம்மளோட ஹீரோயின் ரீனே ஜெல்வேகர் தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரொமான்ஸு எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான படம். நீங்கள் லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தில் இதுவும் ஒன்று. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. ஸோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பை.